ஜோதிட ரீதியாக 12 ராசிகளில், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் கடைசி ராசியை தான் நீங்கள். ஆனால் குணத்தில் முதன்மையானவங்க. எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப நல்லவங்க, இலகன மனசு, மென்மையாக பேசுவீங்க. தனக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை மற்றவங்க கிட்ட காட்டாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பங்கள் உங்களை சூழ்ந்துக்கிட்டே இருந்தது. நம்ம செய்யறது கரெக்டா இல்லை நடக்கிறது கரெக்டா, இப்படி ஒரு குழப்பத்தை இருக்கிறதுனாலேயே எந்த ஒரு தெளிவான வேலையுமே உங்களால் செய்ய முடியல, எந்த ஒரு தெளிவான முடிவையுமே உங்களால் எடுக்க முடியல. கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 2 உறவுகளால் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. அதாவது தந்தை மகன் உறவால், அவங்க 2 பேரோட சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வரப்போகுதுங்க. என்னம்மா அது, கொஞ்சம் தெளிவாக சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல மாற்றங்கள் எல்லாமே திகழப்போகுதுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு எங்களுக்கு ஆறுதலாக பேசக்கூட ஆள் கிடையாது, இருக்கியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் எல்லா தேவையும் நான் பார்த்துட்டேன், எல்லாருக்கும் எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்துட்டேன். இப்போவும் சரி எப்பவும் சரி என்னை புரிஞ்சிக்க ஆளே இல்லை, மனசு ரொம்ப அப்படியே வலிக்குதுமா. எப்படி இப்படியெல்லாம் நன்றி இல்லாமல் இருக்காங்க? நம்ம எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறோம். நம்ம செய்யறதுல நமக்கு யாராவது 1% திருப்பி செஞ்சால் கூட நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுவோம், இன்னும் நம்ம சிறப்பாக முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு தவிச்சிட்ருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு யாரோட உதவியுமே வேணாம், ஓகேங்களா? நீங்களே உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுதுங்க, உங்கள் வாசப்படியில் நிற்குதுங்க. அதை வரவேற்று அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். என்னம்மா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் வாழ்க்கை பளிச்சுன்னு மாறப்போகுதுங்க. இனி குழப்பமே வேணாம், தெளிவாக இருக்க போகிறீங்க. யாருன்னு உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை அமைய போகுதுங்க. என்ன அப்படின்னா, ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவருடைய மகனான நீதிக்காரகன்னு சொல்லக்கூடிய, ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய, கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டத்தை வச்சிருக்கக்கூடிய சனி பகவானும் இணையறது காரணமாக உருவாகும் நவபஞ்சம ராஜயோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதுங்க. நீங்கள் யாருங்கிறத வெளிப்படுத்துது, உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று கொடுக்குது, உங்களுடைய உழைப்புக்கான உயர்வை கொடுக்குது. என்ன பண்ணாலும் சரி வெளியே தெரியாமல் இருந்தீங்க, உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய உன்னதமும் வெளியே தெரியக்கூடிய நேரமாக இந்த நேரம் காலம் சரியாக போகுதுங்க. அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துட்டால் போதும். இப்போ நேரம் காலம் கடத்தலை, இழுத்தலை, பேசலை, புரியுதுங்களா? எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பாயிண்ட் அடுத்து நான் சொல்லிடுறேங்க, சரிங்களா? இப்போ இந்த நவ அப்படின்னா 9, பஞ்சம் அப்படின்னா 5ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ராஜயோகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் சுபபோகங்கள் நடக்கக்கூடிய நாட்களாக தாங்க இந்த நவபஞ்சம யோகம் உங்களுக்கு வரப்போகுது. 5 நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய சிறப்பு சேர்க்கையினால் உருவாகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடியது. இது பார்த்திங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 3 சகாப்தங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய அரிய நிகழ்வாக தாங்க நாங்கள் ஜோதிட ரீதியாக கணிப்போம். இது எப்படி அப்படின்னா, முன் ஜென்மத்தில் நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருக்க, இல்லை ஏதாவது பாவ கண்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது மாற்றி அப்படின்னா நம்ம யோசிப்போம் இல்லையா? என்ன பாவம் பண்ணமோ தெரியல, தெரிஞ்சோ தெரியாமையே ஏதோ பாவம் பண்ணியிருப்போம் போல தான், இல்லை நம்ம முன்னோர்கள் யாராவது பண்ணியிருப்பாங்களா தெரியல, இப்படி நடந்து போச்சு, இப்படி என்ன பண்ணணும், என்ன பண்ணாலும் மனுஷனாக வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு புலம்பி இருப்போம், ஓகேங்களா? அப்படி ஏதாவது ஒரு கர்ம பலன்கள் நம்ம தலைமையில் இருந்தாலுமே அதை கர்ம சுத்திகரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. அந்த பாவ கணக்கை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த யோகத்திற்கு இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அரிய நிகழ்வான யோகம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் மற்றும் உலகிலான உயர்வை
உயர்வை பெற செய்ய போகுதுங்க. சனி பகவான் யாரு? கர்ம பலன் தரக்கூடியவர். அதாவது நம்ம செஞ்ச பலனுக்கு நல்லது பண்ணி இருந்தால் நல்லது கெட்டது தரக்கூடியவர். அதே மாதிரி சூரிய பகவான் யாரு? நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர். இந்த 2 பேருமே இணையிறதுனால நமக்கு அந்த கர்ம பலன்கள்னு சொன்னேன் இல்லையா, அது தீமையான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கர்ம பலன்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. கண்டிப்பாக எதிர்பார்த்த வாழ்க்கையை தீமையான பலன்கள் எல்லாமே நல்ல பலன்களாக மாறக்கூடிய அமைப்புங்க. ஞானம், தர்மம், ஆன்மீகம், வளம் நல்லவங்களுடைய சேரக்கூடிய அமைப்பை உருவாக்கக்கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மன அமைதி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி, நல்ல வழிகாட்டுதல், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, இது எல்லாமே தரக்கூடியவராக இருக்காரா? ஸோ இப்போ சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மீன ராசிக்கு எப்படி செயல்படுதுன்னா, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. நீண்ட நாட்களாக இருந்த வேலையில் இருந்த சிக்கல்கள், குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள், உடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். இந்த யோகம் அப்படிங்கிறது முயற்சிக்கான, சகிப்புத்தன்மைக்கான ஒரு சம்பளம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக மாறப்போகுது. உங்களுடைய உள்ளுணர்வு எல்லாமே இப்போ செயல்பட போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே சூரிய பகவான் வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய நேரம். புதிய வாய்ப்புகள், சமுதாயத்தில் மதிப்பு, எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போட நீங்கள் வலம் வர போகிறீங்க. அதே மாதிரி கர்ம சோதனைகளை சமாளிக்கிறதற்கு சனி பகவான் என்ன பண்ணுறாருனா, மெதுவாக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வேலையை அதிக உழைப்போட நீண்ட கால திட்டமிடுதல் ரொம்ப அவசியமாக இவர் எதிர்பார்க்குறாருங்க. ஸோ ஆன்மீகத்தில் முன்னேற்றம், குருவினோட அருளால் இந்த யோகம் அப்படிங்கிறது மனசுக்கு அமைதி கொடுக்கும். தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வழிபாடு. வாழ்க்கையில் பல கோணங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதுங்க. பொருளாதார நிலையில் மேம்படுது. சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டம், சனி பகவான் தரக்கூடிய கட்டுப்பாட்டு, இது 2ம் சேர்ந்து சேமிப்பு, முதலீடு, தொழில் வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் உண்டாகுதுங்க. குறிப்பாக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பயப்படாமல் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல வேலை அமையும். கடன் சுமைகளை திட்டமிட்டு அடைக்க முயற்சி பண்ணுங்க. பணவரவு உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதோட குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அது உங்கள் மன அழுத்தம் குறையுங்க. முக்கியமாக சொல்கிறேன், இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி மீனராசியோட வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய நேரமாக பார்க்கப்படுது. இது நாள் வரைக்கும் முடியாத விஷயங்கள், குழப்பத்தை தந்த விஷயங்கள், சிக்கல்கள் எல்லாமே இப்போ தீரப்போகுது. ஒரு தெளிவான பாதையில் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. அதுவும் வெளிச்சகரமாக இருக்க போகுது. சூரியனும் சனியும் இணையறதுனால உங்களுடைய உள்ளுணர்வும் சரி, கர்ம பலன்களும் சரி சமநிலையை பெறப்போகுது. உங்களோட அதிபதியான குரு பகவானும் அவருடைய அருளுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுறாரு. மன அழுத்தம், கடன் வேலையில் இருந்த தடைகள் எல்லாமே குறைய போகுதுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்க போகுது. முற்றிலுமே வாழ்க்கை மாறப்போகுது. இப்போ தனித்தனியாக சொல்கிறேங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனசில் அமைதி, அன்பும் புரிதலும் அதிகமாகும். குடும்பத்தில் ஏற்படுத்த மனக்கசப்புகள் குறையும். பெரியவங்களுக்கு மரியாதை, சிறியவங்களுக்கு ஆதரவான சூழலும் உருவாகும். குடும்பத்திற்கான செலவுகள் இருந்தாலுமே அது நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் வரவும் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தம் குறையுது. நல்லது ஒரு புரிதல் உண்டாகும். பழைய சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீரப்போகுது. மனசுக்கு ஏற்ற துணையை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகுது. அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே, நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. இதில் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மனசில் இருந்த பயங்கள் எல்லாமே நீங்குது. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவுதுங்க. தன்னம்பிக்கையோடு திட்டமிட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். தேவையற்ற செலவுகள் குறையும். முதலீடு செய்ய சரியான வழிகாட்டல் பண்ணுங்க. நல்லவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பணவரவு அதிகமாகுது. கடன் சுமைகள் குறையுது. இதையடுத்து உத்தியோகம் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு இடங்களில் நல்ல பெயர்கள் கிடைக்குங்க. மேலதிகாரிகள் கிட்ட நம்பிக்கையை பெறுவீங்க. திட்டமிட்டு வேலை செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது மேம்படுது. புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு கிடைக்குங்க. இதோட தொழில் மற்றும்
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால முயற்சிகளுக்கு பலன் இருக்குது. நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க. சிக்கல்கள் எல்லாமே பயப்படாமல் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உங்கள் பக்கம்தான். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் வந்து வேலை தேடியோ முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதே மாதிரி பங்கு சந்தைகளில் முதலீடு இருக்குங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மனசில் தெளிவு அதிகமாகுது. பயமில்லாமல் படிக்க முடியும். நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலால் நீங்கள் முன்னேற போகிறீங்க. அதிக மதிப்பெண்களோட விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். இதோட போட்டித் தேர்வுகள் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். மீன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. மீன ராசி பட்டும் படாமல் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஏதோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைடா எனக்கெல்லாம் வாழ்க்கை வந்துட்டு ஜம்முன்னு போகுதுங்கிற மாதிரி வெளித்தோற்றத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையே கஷ்டமாக மட்டுமே வாழக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாள் எப்படியோங்க இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல விதத்தில் அமைய போகுது அப்படிங்கிறத சொல்லி தாங்க இந்த பதிவை நான் உங்களுக்கு தொடங்க போகிறேன். என்னம்மா எல்லாரும் இப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இனி காலிதாங்க. அவங்கள நீங்கள் தண்டிக்க மாட்டீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களே செத்துருவாங்க. புரியுதுங்களா? அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைஞ்ச மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஓகேம்மா, ஆபத்து நாங்கள் யாருக்கும் இதுவரைக்கும் சின்னதாக கூட துரோகம் பண்ணதில்லையே, நீங்கள் சொல்கிறீங்க கனவுல கூட நினச்சதில்லையேன்னு நான் சொல்கிறேங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. யார் கொடுக்க போகிறாங்க? நவ கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே நல்லதாக தாங்க நடக்க போகுது. அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைய போகுது. ஆபத்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இப்படி நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு பாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஓகேங்களா? ஸோ இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போகலாங்க. மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, அதிர்ஷ்ட காலம் நல்ல காலம் பொற்காலம்னே சொல்லலாங்க. மீன ராசி அப்படின்னாவே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத உணர்ந்து வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் தன்னடக்கத்துக்கு பெயர் போனவங்க. தெரியாதது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. அதிகமாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியாத மாதிரி இருப்பாங்க. எதுவும் அலட்டிக்க மாட்டாங்க. குறிப்பாக வந்துட்டு ரொம்ப முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க. தன்னை யாராவது தண்டிச்சிட்டாங்க அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? அட்லீஸ்ட் நம்ம கோபம் வர மாதிரியாவது செய்வோம். ஓகேங்களா? செயல்லையே கோபத்தை வந்து பேசிடுவோம். ஆனால் இவங்க மறப்போம் மன்னிப்போம் தன்னோட குறிக்கோளாக இதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போடுறவங்களா கூட சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல மீன ராசிக்காரர்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இவ்வளவு ஒரு அழகான உள்ளம் படைச்ச மீன ராசிக்காரங்க. இத்தனை நாளாக இத்தனை கஷ்டத்தை கொடுத்துட்டியே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கடவுளுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போது மீன ராசிக்காரர்களை யோசிப்பீங்க, யார் பெத்த பிள்ளையோ எங்களுக்காக பேசுகிறியேம்மா, நீயாவது எங்களை புரிஞ்சுக்கிறியே, அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுறனாவது சொல்கிறியே, சரிங்களா? கண்ணில் தண்ணி தாங்க வருது, இல்லை ரத்தம் வருது. எவ்வளவோ விஷயத்தை எவ்வளவோ தியாகம் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே வெளியே கூட வர முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, பெத்தவங்க, கட்டிக்கிட்டவங்க, பெத்த பிள்ளைகள் வரைக்கும் நிறைய பேர்கிட்ட எங்களுடைய நிலையை புரிய வைக்க நாங்கள் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ வரைக்கும் தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனாலும் எங்களுடைய கடமை வந்து கடமையில் தவறாமல் இருந்துகிட்ருக்கோம். ஒரு நாள் அவங்களுக்கு புரியும், அந்த சமயத்தில் நாங்கள் தண்டிக்க போகிறதில்ல, இத்தனை நாள் தண்டிக்கலை, இனிமேல் நாங்கள் தண்டிக்க போகிறதில்ல. இந்த விளக்கு ஏற்றக்கூடிய திரி இருக்கு இல்லைங்களா, அது வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னையே வந்துட்டு எரிச்சுக்குங்க. அந்த மாதிரி தான் இவங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுனதை
ஒத்துக்கிறேங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு வரப்போகுது. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, யாரும் புரிஞ்சிக்கலன்னு, அவங்களே தங்களோட தப்பை உணர்ந்துக்கிட்டு உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. உங்களை ஒதுக்கின சொந்தக்காரங்க எல்லாருமே உங்ககிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக நிற்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வழிவிட்டது தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக உக்காந்துருச்சுங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தயக்கம், தடுமாற்றம், பயம் எல்லாமே விட்டு போகுதுங்க. குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்க போகுது, பணப்புழக்கம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள்ளே வருங்க, விஐபிகளினுடைய நட்பு கிடைக்கும், உறவுக்காரர்களினோட வருகையால் வீடு களை கட்டும், சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்குங்க, தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், பிள்ளைகள் குடும்ப சூழலை உணர்ந்து நடந்துக்குவாங்க, உங்களுடைய குழந்தைகளோட திருமணத்தை ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நடத்த போகிறீங்க, கடன்களை பைசா பாக்கி இல்லாமல் அடிச்சு முடிக்க போகிறீங்க, வீடு கட்டுவீங்க, புதுசாக வீடு கட்டி குடி போக போகிறீங்க, நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும், மகள்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், எதிரும் புதிருமாக இருந்த உறவுக்காரங்க எல்லாமே இப்போ அவங்களோட தவறை உணர்ந்து உங்ககிட்ட தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருப்பா, நீ வாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேவைக்காக நிற்பாங்க. வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. பழைய சொத்துக்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விலைக்கு விற்று கையில் பணம் சேரும். அரசாங்கத்தாலையும் அரசியல்வாதிகளாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்குதுங்க. மனைவி வழி உறவுக்காரங்க உங்களை மதிப்பாங்க. நவீன ரக வாகனம் வாங்கி வசதிகளை அதிகப்படுத்துவீங்க. நிலுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே முடிக்க முடியாமல் தலை வச்சிருப்பீங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அதை முடிச்சிருப்பீங்க. போராடி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ சர்வ சாதாரணமாக முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. தைரியம் கூடும், எதிர்பார்ப்புகள் அடங்கும், ஓய்வெடுக்க முடியாத ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. புதுசாக ஆடை அபகரணங்களை வாங்குவீங்க. மற்றவங்க உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க, அதை காப்பாற்றிருப்பீங்க. எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணம் பல வகைகளில் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள், இளைய சகோதரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் மறையுங்க. வசதி செல்வாக்கை எல்லாமே பார்த்துட்டு மற்றவங்க உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. யாருன்னே தெரியாது, ஆனால் உங்ககிட்ட பேசுவாங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகளில் உங்களுக்கான சாதகமான தீர்வு வருங்க. தாய் வழி உறவுக்காரர்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகிறாங்க. உங்கள் பிள்ளைகளை அவங்க விருப்பப்பட்ட படிப்பில் சேர்த்து விடுவீங்க. அவங்களுடைய தன்னம்பிக்கை வளரும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நண்பரோடு சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மீனராசி எப்போவுமே கவனமாக இருக்கணுங்க. யாரையுமே நம்பக்கூடாது. சொந்தக்காரங்க வர்றாங்க, அவங்க இவங்க நமக்கு எதிராக நின்னவங்க எல்லாருமே நட்பு பாராட்டுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எதுலேயுமே கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மனக்குழப்பம் நீங்குது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகிறதுனால குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுங்க. முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் மீனராசி போடக்கூடாது, சரிங்களா? எதுலேயுமே கவனமாக இருக்கணும். தேன் மாதிரி பேசுவாங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மீனராசிக்காரர்கள் வளைஞ்சு கொடுத்துடாதீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விஐபிகள், ஆன்மீகவாதிகள், சித்தர்கள் இவங்க எல்லாருமே இவங்களோட அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கும். இருந்தாலும் ஒரு சில கெட்ட விஷயங்கள் உங்களை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை திரும்ப நீங்கள் பழைய கஷ்டத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கு உங்களை வேவு பார்ப்பாங்க. உஷாராக இருந்துக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் இருக்குங்க. வியாபாரத்தை பெருக்குவீங்க.
புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கடையை விரிவுபடுத்துவீங்க. பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. வங்கிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய பணம் இப்போ கட்டி முடிச்சிருவீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் பொறுப்போடு நடந்துக்குவாங்க. இந்த ப்ரோக்கரேஜ், இந்த என்டர்பிரைசஸ், இந்த செங்கல், பேக்கரி, வாகனம், உதிரி பாகங்கள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும். கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் பங்குதாரர்கள் உங்களுடைய ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இதன் காரணமாக வியாபாரம் பெருகும். உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வேலை சுமை குறையுங்க. அதிகாரி ஆதரவால் பேச்சால் நிம்மதி அடைவீங்க. விரும்பிய இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்குங்க. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புதிய வாய்ப்புகளும் பதவிகளும் அமையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகுங்க. சக ஊழியர்களும் உங்ககிட்ட இனிமையாக நடந்துக்குவாங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, பணி